இது வைரல் வீடியோ. அசீம் ஷியூ, நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அதில் சொல்கிறதுக்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், அதனால் சொல்கிறது. சுயநலமாக இருக்கிறது நம்ம மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மக்கள் மட்டும் சுயநலமாக இல்லைங்க, பணம் கூட சுயநலமாக இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? பணக்காரன்கிட்ட போனால் அது குட்டி போடுது, ஏழைக்கிட்ட வந்ததுன்னா வட்டி கேட்குது. ஸோ பணம் கூட பிரிவினை பார்த்து ஒரு சிலருக்கு குட்டி போடுறதும் சிலருக்கு வட்டி கேட்குறதுமா இருக்குது. ஸோ இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய காலத்தில் மக்கள் மட்டும் சுயநலமாக இருக்கிறாங்க, நம்ம குறை சொல்கிறது சரியில்லை. ஏன்னா தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும். அப்படிங்கும்போது யாருக்கோ நடந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரிகிறாங்க. அதில் அந்த பள்ளித்தரப்புக்கு ஜால்ரா போடுற கூட்டமும் ஜாலியாக கமெண்ட் போடுறது, சிரிக்கிறது, கொள்வது, அந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது மாதிரியான ஒரு துயர சம்பவம் அவங்க வீட்டில் நடந்திருந்தால் இது மாதிரி தான் பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்னாடி வச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். அதாவது ஒரு கிராமத்தில் பொற்கொல்லன் ஒருத்தர் தான் இந்த இரும்பு சாமான் அதெல்லாம் செஞ்சு விற்கிறது, அது மாதிரி பற்ற வச்சுருக்கிறது, அதில் தொழில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வசதியாக இருந்துட்டு இருந்தான். அவன் வீட்டில் டெய்லி அரிசி சோறு, கறி சோறு அவன் சாப்பிட்டுட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருந்தான். அவனுக்கு ஒரு அழகான மனைவி, அன்பான மனைவி, ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவி, ஊக்குவிக்கிற மனைவி இருந்திருந்தான். அந்த மனைவியோட அவன் இன்பமான வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். அப்படி வாழ்க்கை இதே மாதிரியே போக விட்டுறாது இல்லையா? ஸோ சில முட்டுக்கட்டைகள் ஏற்படும். அந்த மாதிரியான நவநாகரிக காலத்தோட வளர்ச்சினால பட்டறை தொழில் நசிவடைஞ்சு போய் அவன் பிழைப்பு வாழ்வாதாரத்தை இழந்திருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ பற்ற தொழிலை இனிமேல் நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, வேறு ஏதாவது தொழில் செஞ்சால் தான் முன்னேற முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவன் மனைவி அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். அந்த மாதிரி காட்டில் போய் நம்ம விறகு வெட்டிட்டு அதை விற்று இந்த அளவுக்கு பணம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம பசியை போக்குற அளவுக்காவது வருமானம் வரும், 4 காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு காட்டுக்கு விறகு வெட்ட போய் 2 பேரும் சேர்ந்து விறகு வெட்டி அதை கொண்டாந்து நகரத்தில் விற்று அதை காசாக்கி அதை வச்சு வயிறு பசியை போக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ரொம்ப முன்ன மாதிரி கறி கஞ்சி அரிசி சோறு சாப்பிடாம முடியலைனாலும் சோள கஞ்சியும் கொள்ளு துவையலும் அரைச்சி அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க 3 வேளையும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை போய் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு அந்த கணவன் கண்ணீர் விட்டுட்டு இருந்தான். அதை பார்த்த மனைவி அதிர்ச்சியாகி அவங்ககிட்ட ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, என்ன ஏன் அழுகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விறகு வெட்டி வர வருமானம் நமக்கு பத்தலை, நம்ம எப்படி வாழ்ந்தோம் இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் மறுபடியும் ஆறுதலாக சொல்லி, நம்ம கிட்ட கொஞ்சம் நகை நட்டு இருக்குது, அதை விற்று ஒரு கடை வைப்போம், கூலிக்கு விறகு வெட்டிட்டு வர சொல்லி அதை வச்சு நம்ம கடையை நடத்தி விறகு கடை வச்சு நம்ம இது பண்ணலாம், கடைன்னு வந்துட்டா எப்போ வேணால் மக்கள் வாங்குவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி விறகு கடையை வச்சு விறகு கடை முதலாளி ஆகி அதுக்கப்புறம் வியாபாரத்தை விருத்தி பண்ணி நல்ல வசதியாக மறுபடியும் பழைய வசதி வர ஆரம்பிச்சுது. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை. விறகு கடை ஒரு நாள் தீப்பிடிச்சு எரிஞ்சு ஃபுல்லாக எல்லாம் கரியாயிருச்சு. ஸோ அப்போ முதல் பூரா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இடிஞ்சு போய் உட்காந்துருந்தான். அப்போ மனைவி அவனை கட்டி அணைச்சி ஆறுதலாக சொல்லி, இந்த மாதிரி வருந்திட்டே உட்காந்துருக்கிறதுல அர்த்தம் இல்லை, இப்போ என்ன ஆகிப்போச்சு, விறகு கடை எரிஞ்சு கறியாக தானே போயிடுச்சு, கறியை விற்று வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சு போன கறி துண்டுகளை எடுத்து விற்று ஒரு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க, கறிக்கடை வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் வருமானம் வந்துட்டு இருந்தது. ஓரளவுக்கு இது பண்ணும்போது அவங்க நண்பர்கள்லாம் நீ பழையபடி விறகு வெட்டி வாழ்க்கையை வாழு, உங்களுக்கு கொஞ்சம் காசு சேரும் அப்படின்னு சொன்னோன்னே, வேண்டாம் இந்த கறிக்கடையை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு கடையை கறிக்கடையாக மாற்றி அந்த கறியை விற்று பழையபடி வியாபாரம் பண்ணாங்க. அதில் நல்ல வருமானம் வரக்கூடிய அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு துன்பங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஊக்குவிக்க ஆள் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடலாம், தேங்கி நிற்காமல் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேறி போகலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வருது.
வாலி, கவிஞர் வாலி என்ன சொல்லியிருக்காரு ஒரு கவிதை அப்படின்னா, ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தா அவன் தேக்கும் விற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஊக்கு இருக்கு இல்லையா, சேஃப்டி பின்னு, அந்த ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருந்தா, அதாவது உற்சாகப்படுத்த ஆள் இருந்தா அவன் தேக்கும் விற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஆற்றுல தண்ணி வேகமாக ஓடிட்டு இருக்கு, அதில் எதிர்நீச்சல் போட்டு ஆற்ற கடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றோட போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இல்லாமல் ஆற்றோட போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போக்குக்கு ஏற்ற மாதிரியே நீந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் அடுத்த கரையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி தான் எதிர்நீச்சல் போடாமல் இந்த மாதிரி ஆற்றோடைய போக்குலேயே போய் அடுத்த கரையை அடையணுமே தவிர, ஆற்றோடைய வேகத்துக்கு எதிர்த்து நம்ம நீஞ்சோம்னா நம்ம தான் சக்தியை இழந்து ஆற்றோட போவோம் அப்படிங்கிறது தான். இது எதுக்காக இந்த கதையை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, வாட்ஸ்அப் இன்பாக்ஸ்லேயும் சரி, ஃபேஸ்புக் இன்பாக்ஸ்லேயும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள், நிறைய கேள்விகள். ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளோ காலதாமதம், ஏன் வாய்தா வாங்கினாங்க, ஏன் இதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, வாட்ஸ்அப்லேயே கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே பதில் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கப்படுவது என்னன்னா, இந்த மாதிரி கேள்விகள் 1000 கேள்விகள் எல்லார்கிட்டையும் இருக்கும். பாப்பா மோகன் சாருக்கு நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாகவே தெரியும். ஆனால் அவங்களாம் அதை ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம அவசரத்துக்கு வேலை நடக்காது. உலையில வச்சு அரிசியை கொட்டினோன்னா சோறாயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தா முடியாது. அது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் அது சோறாகும், சாப்பிட்ற மாதிரி ஆகும். இல்லைன்னா கருனுக்கு அரிசியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் சரி. இதெல்லாம் இப்போ நீரோட்டம் ஆற்றுல வேகமாக போயிட்டு இருக்க நீர் மாதிரி இந்த வழக்கு. இதில் எதிர்நீச்சல் போட்டு இதை அடித்து முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம ஆற்றோட போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடும். ஏன்னா அரசு தரப்புல இருந்து அத்தனை அதிகார தரப்பும் சரி, பணபலமும் சரி, எல்லாமே அவங்ககிட்ட குமிஞ்சு கிடக்குது. அதுதான் ஆற்றுல போகிற வேகமான தண்ணின்னு சொன்னேன். அந்த தண்ணியில் நம்ம நீந்தி அடுத்த கரையை அடையணும்னா அதை எதிர்த்து நீச்சல் போட்டால் வேலைக்கு ஆகாது. போகிற போக்கில் அதில் இறங்கி ஆற்றோட வேகத்துக்கே நீந்தி போய் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் அடுத்த கரையை அடையிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் இந்த வழக்கில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை தான் பாப்பா மோகன் சார் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கேள்வி கேட்குறதுலாம் வாஸ்தவமான கேள்வி தான், எல்லா கேள்வியுமே. ஏன் இது அப்படி பண்ணக்கூடாது, ஏன் உங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஒரு உத்தரவு வாங்கக்கூடாது, ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் கேள்வி நியாயமான கேள்வி. எனக்கும் அந்த கோபம் நியாயமான இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஏன் இந்த மாதிரி வாய்தா வாங்கிட்டே போயிருக்கான், நம்ம ஏன் அதை அலோவ் பண்ணுறோம், நம்ம ஏன் அப்போ ஆர்கியூ பண்ணலை அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் இந்த மருத்துவரை நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அப்பவே அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்மா அப்ஜெக்ட் பண்ணோம். ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். நீதி அரசர் ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது. நம்ம பிரேரணை ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது ரிக்வஸ்ட். அந்த ஆர்டர் போடக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் அதுக்குள்ள பர்மிஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்காதவங்களை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுதான் பண்ணியாச்சு, அவங்க கடைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதோட நம்ம அந்த மேட்டரை விட்டுட்டுமே தவிர இது ஏன் பண்ணலை அது. ஆனால் அது ஒரு பாயிண்டாக எடுத்து நம்ம சொல்லணும். இந்த மாதிரியா நம்ம கேட்ட மருத்துவர் அந்த பிரேத பரிசோதனையை போட உடன் இருக்கிறதுக்கு அனுமதித்திருந்தால் இந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விட்ட நம்ம ஆர்குமெண்ட் அப்போ அது கண்டிப்பாக வைப்பாங்க ட்ரையலில். ஸோ அதை அப்படியே விட்டுட்டு கடந்து போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த இளந்திரையன் நீதியரசர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன அந்த ஜாமீன் கொடுக்கும்போது சொன்ன வார்த்தைகளே உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே செய்யணுமோ எப்போ செய்யணுமோ அதெல்லாம் இடம் பொருள் ஏவல் பார்த்து செய்யணும். அவசரப்பட்டு எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லி செய்ய முற்பட்டா அது தப்பு தான் போய் முடியும். அது நமக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம போராட்ட களத்தில் இருக்கும்போது நம்ம எதிரியை ஒரு பலம் வாய்ந்த எதிரியை நோக்கி போர் செஞ்சிட்டு இருக்கோம். அந்த எதிரியோடைய சப்போர்ட் மொத்த அதிகார வர்க்கங்களும் சரி, எல்லாமே சரி, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம தனித்து நின்று இதில் நீதி கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதில் எப்படி போராடணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டிய வேலை போராட்ட தலைவர்களை சார்ந்தது. அந்த வக்கீல்களை சொல்கிறேன், அவங்க எப்படி போராடணுமோ அப்படி போராடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோவில்ராஜ் கொலை வழக்குலையும் சரி, இந்த மற்ற வழக்குகளையும் சரி, பாப்பா மோகன் சார் என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்டை வச்சு
அந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு யாருக்கும் வந்து சந்தேகம் இல்லை. யாருக்கும் வந்து அதில் வந்து ஒரு அதாவது தப்பாக செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இல்லை. ஸோ அவர் செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்வார். கோர்ட் நடைமுறைன்னு சில விஷயங்கள் இருக்குது, கோர்ட் புரோட்டோகால்னு சில விஷயங்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியானது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் தான் அந்த ஆட்டின் போக்குக்கு ஏற்ற மாதிரி நீந்திர பார்த்தீங்களா, அந்த போக்குக்கு ஏற்ற மாதிரி நீந்தி போய் தான் அடுத்த கரையை அடைய முடியும். அது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்ச ஒரு வக்கீல் தான் நம்ம பாப்பா மோகன் சார். அவங்க நம்ம கேஸில் உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கில் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும். ஏன்னா நேற்று போட்ட ஒரு வீடியோவில் பெற்ற மகள்களை பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு தந்தைக்கு 5 வருட சிறை தண்டனை கொடுத்து ஒரு தீர்ப்பு செஞ்சிருக்காங்க. இது எப்போ நடந்தது? 2017-18 நடந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு 2024 தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு அந்த மாதிரியான ஒரு சாட்சி ஆதாரங்கள்லாம் பக்காவாக இருக்கக்கூடியது, ஆதாரம் சொல்லக்கூடியது, வாக்குமூலங்கள் இருக்குது, நேரடி சாட்சிகள் இருக்குது, இந்த மாதிரியான இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே அந்த வழக்கில் தண்டனை கிடைக்கிறதுக்கு குற்றவாளின்னு சொல்லி நிரூபணம் ஆகிறதுக்கு வந்து 7 வருஷத்தை வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இந்த வழக்கில் வந்து ட்ரையலில் தான் அதை வந்து நம்ம வந்து கொலை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ சொல்லவே முடியாது. ஸோ பொறுத்திருந்து தான் இதில் வெற்றி பெறணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்கிற மாதிரி நம்ம பொறுத்திருப்போம். எவ்வளோ நாளாக இருந்தாலும் இதுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களோட கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.